இப்போ இது சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர்னு வச்சுக்கணும். சாதாரண நிகழ்காலம், சாதாரண இறந்த காலம், சாதாரண எதிர்காலம் வாக்கியங்கள் இந்த மாதிரி தான் அமையும். இப்போ ஈட்டுக்கு பதிலாக நான் வேறு ஒரு வெர்பு போடுறேன். என்ன போடலாம் சொல்லுங்களேன்? ஓ, படி, ரீடு இல்லையா? அது போடுவோமா? ஐ ரீடு, ஐ ரீடு, நான் படிக்கிறேன். வி ரீட், நாங்கள் படிக்கிறோம். யூ ரீட், நீ படிக்கிறாய், நீங்கள் படிக்கிறீர்கள். ஹீ ரீட்ஸ், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் வினை சொல்லோட எஸ் சேரும். பாருங்க, ஈட்ஸ் வந்த மாதிரி ரீட்ஸ் பண்ணும். ஹீ ரீட்ஸ், ஷீ ரீட்ஸ், இட் ரீட்ஸ். அப்போ ஹீ ரீட்ஸ்னா அவன் படிக்கிறான், அவர் படிக்கிறார். ஷீ ரீட்ஸ்னா அவள் படிக்கிறாள், அவர் படிக்கிறார். இட் ரீட்ஸ், அது படிக்கிறது. தே ரீட், அவர்கள் படிக்கிறார்கள். இந்த மாதிரி ஈட்டுக்கு பதிலாக ரீட்னு போட்டு சிம்பிள் ப்ரெசன்ட், அதாவது சாதாரண நிகழ்காலத்தில் ஒரு வாக்கியமாக அமைச்சோம். பின்னாடி பல வினைச்சொற்கள் கொடுத்துருக்கோம். அந்த வினைச்சொற்கள் 3 பாகமாக, எப்படி ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு வரும். ஈட், ஏட், ஈட்டன், ரீட், ரெட், ரெட், இந்த மாதிரி வரும். நீங்கள் அதை பார்த்து பிக்கப் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், பாஸ்ட் நிகழ்காலத்தில் பார்த்தாச்சு. இப்போ இறந்த காலத்தில் ஏட்டுக்கு பதிலாக ரீட், எனக்கு பாஸ்டன்ஸ் என்ன பாருங்கள், ஆர்இஏடி. இதை நிகழ்காலத்துக்கு ரீடுன்னு படிக்கணும். இறந்த காலத்தில் வரும் பொழுது ஸ்பெல்லிங் மாறாது, இதே ஸ்பெல்லிங் தான், ஆனால் உச்சரிப்பு மாறுது. எப்படி? ரெட், ஆர்இஏடி, ரெட். ஐ ரெட், நான் படித்தேன். வி ரெட், நாங்கள் படித்தோம். யூ ரெட், நீ படித்தாய், நீங்கள் படித்தீர்கள். ஹீ ரெட், அவன் படித்தான், அவர் படித்தார். ஷீ ரெட், அவள் படித்தாள், அவர் படித்தார். இட் ரெட், அது படித்தது. தே ரெட், அவர்கள் படித்தார்கள். இப்போ இதில் ஒரு சௌரியம் என்னன்னு பாருங்க. பாஸ்டன்ஸில் ஐ, வி, யூ, ஹி, ஷீ, இட், தே எல்லா பிரதி பெயர் சொற்களுக்கும், அதாவது ப்ரோனவுன்ஸ்களுக்கும் ஒரே வார்த்தை வந்திருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் ஆங்கிலத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல், அதாவது அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்ற வாக்கிய அமைப்பு. மாறவே மாறல. பார்த்தீங்களா? அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ் இப்போ பார்ப்போம் பாருங்க. இங்கே ஷெல் வந்திருக்கு, வில் வந்திருக்கு. ஐக்கும் வீக்கும் ஷெல் போடணும். யூ, ஹி, ஷீ, இட், தேவுக்கு வில் போடுறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்குமே வில் போடுவாங்க. அதனால் தப்பே கிடையாது. ஏன்னா இங்கிலீஷில் 2 வகை. எப்படின்னு கேட்குறீங்களா? பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்னு. இந்த அமெரிக்கன் இங்கிலீஷில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷேலே எடுத்துட்டாங்க. ஐ வில் ஈட், வி வில் ஈட், யூ வில் ஈட், ஹி வில் ஈட், ஷி வில் ஈட், இட் வில் ஈட், தே வில் ஈட். ஒரே தான் வில்லே வச்சுட்டாங்க. ஆனால் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் என்ன பண்ணாங்கன்னா ஐக்கும் வீக்கும் ஷெல் தான் வரணும். எதிர்காலத்தில் மாற்றி போட்டால் என்ன ஆகும்? கட்டாயத்தை குறிக்கும். ஐ ஷெல் ஈட்னா நான் சாப்பிடுவேன், ஐ வில் ஈட்னா நான் கட்டாயம் சாப்பிடுவேன். அந்த மாதிரி அர்த்தம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ